ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடை பக்கோடா. சோடா உப்பும் எதுவுமே சேர்க்காம மொறுமொறுப்பாக எப்படி சொல்லலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 கப் கடல மாவு சேர்த்திக்கலாம். கடல மாவு நல்லா சலிச்சிட்டு சேர்த்திக்கோங்க, அப்போ தான் கட்டி வராது. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் நறுக்கி சேர்த்திக்கலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த பதம் சரியா இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயை காய்ச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே மாவை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க. இதுக்கு ஷேப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே லைட்டாக கிள்ளி விட்டாலே போதும். ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ பக்கோடாலாம் நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விடுங்க, அப்போதான் எல்லா பக்கமும் வெந்து வரும். பக்கோடா இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகும் சேர்த்திக்கலாம், நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. நம்ம பக்கோடாலாம் மொறு மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.